for some more. I'm ready for some more. I'm ready for some more. High flight, super strong, superhuman, supercharged. Me and my friends used to trade cards. You should check out the collection that's in my garage. Front row, quarter four. I was ready from the time that I stepped in the door. அவர் அனுபவத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் அந்த பிளானிங்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஓகே தானே? ஓகே, என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பிஸ்னஸும் நிறைய விதத்தில் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸோ இல்லை காசு கட்டுறதோ அந்த மாதிரி சம்திங் அந்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலையோ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்காது. ஒரு வேலை ஒரு விஷயமா அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலக லெவலில் வந்து நம்ம வந்து சந்தோஷமான விஷயத்துக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நானும் மலேசியாவில் வந்து 25 வருஷமாக நம்ம இருக்கோம். எல்லா பிஸ்னஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் டவுனாக இருக்கும். அதுக்கப்புறம் பல விஷயத்தில் வந்து பல ஒரு நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட 2015 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த வித சரிவும் எதுவுமே இல்லை. ட்ராவலிங் வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் தான் பெரிய பெரிய இன்கம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங் பிஸ்னஸில் மட்டும்தான். என்றைக்குமே சரி உலகமே எந்த நாட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, துபாய் சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் தான் பெரிய பெரிய இன்கம். நம்ம அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இதை வந்திருக்கோம் நம்ம. அதனால நாம என்ன செஞ்சோம்னா இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிது. அதே மாதிரி அதில் வந்துட்டோம். இப்போ மலேசியாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 001 இருக்கும். நம்ம மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழா இங்கேருந்து போயிட்டு மலேசியாவில் போயிட்டு இத்தனை வருஷமா அங்கே இருந்து இங்கே 2 வருஷமா என் கீழே வந்து குறைஞ்சது ஒரு 180 பேர் இருப்பாங்க. ஒரு தமிழவங்க, ஒரு சைனீஸ், அந்த மாதிரி. எனக்கு வந்து லாங்குவேஜ் கூட ப்ராப்ளமு. ஆனால் அங்கேருந்து போயிட்டு நம்ம வந்து அதெல்லாம் வந்து சாதிச்சுக்கிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கோம், நம்ம தமிழவங்க தான் இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம சொந்தமாக முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்கள குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருப்போம். பொதுவாக நான் சொல்ல வரேன் நான். அதே மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளுக்குள்ள ஒரு ஷேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு 5 பேரை நம்ம இணைக்கும் போது அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து இலவசமா நம்ம $200 நம்மளுக்கு நம்மளுடைய உழைப்புக்காக நம்ம போட்டுறாங்க. ஏன்னா நீங்க பார்ட்னர்ஷிப்பா வந்துருங்க தெரியுமா? அந்த பார்ட்னர்ஷிப்பா வந்த கையோட கம்பெனிக்கு வந்து நீங்க மூலியமா ஒரு $500 வருதுன்னா அது மூலியமா $300 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. நீங்க பார்ட்னரா இருக்கிறதுக்காக கம்பெனி வந்து உங்களுக்கு $200 போட்டுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்கு நீங்க நுழைஞ்சீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி நீங்க ஆளு சேர்க்கணும். முதல்ல நீங்க பிசினஸ்க்கு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஆளு சேர்க்கணும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு உங்களை வந்து அப்பப்போ கட்டாயப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து நான் வந்து பெரிய பணம், நான் வந்து காசு வச்சிருக்கேங்க, எனக்கு வந்து மாசமான ஒரு பெரிய இன்கம் வருது, நான் ஏன் இந்த பிசினஸ்லாம் நான் செய்யணும்? அப்ப அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொந்தமா நான் டிராவலிங்காக நான் வந்து தவணை முறையில எனக்கு கட்டும் போது அவங்க 50% அவங்க கொடுக்குறாங்க. நான் $100 போட்டா அவங்க ஒரு $100 கொடுக்குறாங்க. அப்ப நான் மெம்பர்ஷிப்பா இருந்தாலே எனக்கு லாபம் தான். நான் ஆளெல்லாம் சேர்க்க மாட்டேன் சொல்றதுக்கு தான் மெம்பர்ஷிப். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க காசு வச்சுக்கிறதுக்கு மெம்பர்ஷிப்பா வந்தாலும் லாபம் தான். இது பிசினஸ் அல்ல. யாரா இருந்தாலும் இப்ப பிசினஸ் நீங்க நினைச்ச போறீங்க. இப்ப வந்திருக்கீங்க எல்லாருமே, இங்க யாருமே ஆளு சேர்க்கணும் அந்த மாதிரி சொல்லல. 2 விதமா நீங்களே அதை கையில் எடுப்பீங்க. ஒண்ணு வந்து மெம்பர்ஷிப். நான் வந்து யாருமே சேர்க்க மாட்டேங்க. என் குடும்பத்தை நானே நான் வந்து மெம்பர்ஷிப் ஆனேன்னா அந்த ஒரு மெம்பர்ஷிப் மூலியமா நம்ம 3 பேரை கொண்டு போகலாம். ஒரு மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம 3 பேரை கொண்டு போகலாம். அந்த டிக்கெட்ல இருந்து நம்ம ஷேர் பண்ணலாம் குடும்பத்துல. அதே மாதிரி சரி அந்த மெம்பர்ஷிப்பே நான் காசு கட்ட மாட்டேன், எனக்கு வந்து $200 வந்து நான் மாசம் $100 போடுறேன், அதுக்கப்புறம் அவங்க ஒரு $100 கொடுக்குறாங்க. அப்ப நான் என் கை காசை நான் கட்ட வேண்டியதா இருக்கு, அது ஒரு எனக்கு ஒரு செலவு மாதிரி வருது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்ட்னர்ஷிப். உங்க மூலியமா உங்க குடும்பத்திலே நீங்க வந்து ஒரு 5 பேரை நீங்க பார்க்கலாம். எல்லாருமே உலகம் ஃபுல்லா இறப்பு பிறப்பு ஒரு முறை தான் வாழ்க்கையில. நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வச்சுதான் நம்மள வந்து டிராவலிங்கோட காசை நம்ம வந்து செலவு பண்றோம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தனியா கொடுத்துடுறாங்க. ரெண்டாவது மெம்பர்ஷிப் மூலியமா உங்களுக்கு வந்து காசையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம்
உங்களை ரீவார்ட்ஸ் மூலியமா நீங்க ஹோட்டல் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் 2 in 1. அதுக்கப்புறம் நீங்க டிராவலிங்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துல இது நான் எங்க போனாலும் ஒரு சக்சஸ். இப்போ நாங்க யாராச்சும் ஒரு பிசினஸ் ஆளு நான் பார்க்கும்போது இல்லப்பா நான் வேற ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உங்க கம்பெனிக்கு வரணும், நான் ஒரு பெரிய ஆளா இருக்கேன், நீங்க எப்படின்னா பெரிய ஆளா இருந்துட்டு போங்க, ஓகேங்களா? உங்க குடும்பத்தை நீங்க சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? ஒரு பெரிய லெவலில் குடும்பத்தை கூட்டிட்டு போகணும், இல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரினா நீங்க எந்த பிசினஸும் செய்யுங்க, ஆனா ஒரு மெம்பர்ஷிப் ஒரு கார்டு எடுத்துங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்னைக்காவது ஒருத்தருக்கு சந்தோஷம் வேணும் தானே, என்ன மாதிரி பிசினஸ் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கமான ஒரு பயணம்னா அந்த ஷிப் தான், ஆடம்பர ஷிப் தான். இது நம்ம தமிழ் யாருக்குமே தெரியல. வாழ்க்கையில வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சம்பளம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும், அதோட செட்டில், அந்த பிள்ளைங்களை கல்யாணம் சேர்த்து அது முடிஞ்சு போச்சா, அதோட நம்மளுக்கு வயசாயிடும். அப்ப நம்ம சாதிச்சிடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சாதனை இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதனை என்னன்னா, உலகத்துல நம்ம இருக்கோம், உலக லெவலில் நம்ம சுத்திட்டு வரணும், இதுதான் சாதனை. நம்ம இப்ப திருப்பதிக்கு போறோம் வச்சுங்களேன், திருப்பதி தான் பெரிய சாதனை. நம்ம போய் பார்த்துட்டோம் வச்சுங்களேன், இவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் காசி அந்த மாதிரி எல்லாம் போறோம்னா அதுதான் நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு எய்ம். நம்ம சுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படி இல்லை. உலகமே எத்தனையோ கண்ட்ரி இருக்கு, அது மூலியமா இலவசமா எப்படி இருக்குன்னு ஒரு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த காலத்துல நம்ம எல்லாருமே வந்து அடிமையா வந்து கப்பல்ல வந்து போய் அந்தந்த நாட்டுல இறக்கி விட்டானுங்க வெள்ளைக்காரனுங்க. அதே வெள்ளைக்காரனுங்க அதே கான்செப்ட்ல 2015 இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்குமே தெரியல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பிசினஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்க போன் அடிச்சாலே என்னங்க நீங்க பிசினஸ் தானங்க கூப்பிடுறீங்க சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்க பிசினஸ் கூப்பிடல, கண்டிப்பா சொல்றேன். உங்களை வந்து எல்லாருமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் லக்ஸரியை மாத்துறதுக்கு தான் அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் உங்களை பாடுபட்டு இருக்கோம். மலேசியால பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தமிழாக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் மலேசியால இருந்து வந்திருக்காங்க, அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க, அப்படிதான் இல்ல. அங்கேயும் மக்கள் வந்து எளிமையா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நாலேஜே இல்லாம இருக்காங்க பல பேர். அந்த மாதிரி விஷயத்துல அதுக்கு போய் நாங்க மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி மூலியமா போடணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் நம்ம போடுறோம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் கேட்பாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பத்தி பேசுறீங்க, எங்க இந்த மாதிரி வந்து யாராச்சும் மக்கள் வந்து பணம் எடுத்திருக்காங்களா, இல்ல போயிருக்காங்களா, இல்ல டிராவலிங் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ப்ரூஃப் கண்டிப்பா கேட்பாங்க தானே. இப்ப நான் போனா கூட நான் முதல் வருத்தோட நான் ஒரு மக்கள் போய் பார்க்கும்போது, நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் அந்த டைம்ல ஒரு 8 வருஷமா. அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க நான் போய் கேட்கும் போதெல்லாம், நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்களா, நீங்க கார் மூலியமா நீங்க காசு எடுத்துருக்கீங்களா, அப்பதான் யோசிச்சேன், சரி ஓகே நம்ம என்ன செய்வோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம், ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுப்போம் சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய என்னோட யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா கருப்பு தமிழா நீங்க தட்டினீங்கன்னா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல. ஏன்னா என்ன விஷயம்னா, எனக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ரூஃப், நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் நம்ம ப்ரூஃப் இருக்கணும். நம்ம இறந்தாலும் என் பிள்ளைங்க தட்டி பார்க்கணும் எல்லாருமே, இது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க, என்ன போயிருக்காங்க, அந்த மாதிரி தெரியணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மக்கள் வந்து தமிழவங்க எல்லாருமே வந்து இது பெரிய லெவலில் லக்ஸரியா மாற்றணும்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன். கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம், அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு பணத்தை வந்து எனக்குமே சரி, ஒரு ஷேரிங் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க நல்லா போயிட்டு இருப்பாங்க, வருவாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. நல்ல விஷயம் தான், ஆனா அதை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா, அந்த மாதிரி ஒரு ஜீலஸ், ஒரு போறாம நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இது வரைக்கும் மலேசியா போனாலும் சரி, நான் வந்தாலும் எந்த செலவும் பார்க்க விடவே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ ஒரு லீடர்ஸ் தலைவரை பாத்தீங்கன்னா, ஒரு தலைவர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம். அந்த கேப்டன் வந்து நல்லா இருந்தா தான் மற்ற உள்ள எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல அவர் கேப்டனா இருந்து இது வரைக்கும் நான் ஒரு பெரிய லீடரு, நான் ஒரு 50,000 வெள்ளி சம்பாதிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஈகோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரிசமமா எதுவுமே சரி, ஒரு சிம்பிளா தான் இருப்பாரு. அந்த மாதிரி விஷயம் அப்பதான் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்ப நான் பாத்தீங்கன்னா நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், நான் தான் பேசணும், அந்த மாதிரி ஒரு ஈகோ தான் யாருமே பழக முடியாது. அப்ப லீடர்ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நட்பு ரீதியா ஒரு லீடர்ஷிப் வேணும் கண்டிப்பா. அந்த ஒரு முழு தகுதி அந்த விஷயம் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு கிளாஸ் செய்யணும் அவர் கண்டிப்பா. எத்தனை நாள் லீடர் இருக்கு அப்ப பாருங்க. அந்த வெள்ளைக்காரனை காமிச்சாரு, அந்த வெள்ளைக்காரன் நான் பார்த்தது கூட தெரியாது. ஆனா நம்ம பெருமையா பேசுறோம், அவர் பெரிய லெவல்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்கும் மேல வெள்ளைக்காரன் இருக்கான். ஆனா நம்ம பார்த்திருக்கோமா, இவருதான் முக்கியமான ஆள். நம்மளுக்கு கூடியே இருந்து நம்ம கைட் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணும் போதெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு மூலியமா நம்ம என்ன வேணா பண்ணிக்க முடியும் தானே சார். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கேப்டனும் நல்லா சிறப்பா இருக்காங்க நல்ல விஷயத்துல. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இப்ப எக்ஸாம்பிள் நாலேஜ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிளான பிளான் தாங்க. அதாவது என்னன்னா, நீங்க வரீங்க 5 பேரை சேர்த்தா உங்களுக்கு ஃப்ரீங்க, அப்படி இல்லையா நீங்க மாசமான கட்டும் போது உங்களுக்கு $100 உங்களுக்கு டபுளா கொடுக்குறாங்க. இதுதான் விஷயமே.
வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்கு இதுல மூலியமா பொது நாலேஜ் அதிகமா இருக்கு. நம்ம வந்து டிக்கெட் விஷயத்துல இருந்து எல்லாமே பெரிய விஷயம். உங்களுக்கு பெரிய நாலேஜ் கிடைக்குது. படிப்பு வேணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாமே பொது அறிவான விஷயம். உங்களுடைய லக்ஸரியான வாழ்க்கை உலகம் ஃபுல்லா உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா. அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு மனசார ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த விஷயத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவங்க 30,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோமா? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, அமெரிக்காலேயே பாத்தீங்கன்னா 20% தான் வந்து மக்கள் வந்து பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப ஏன் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரி புது இண்டஸ்ட்ரி நம்ம கொண்டு போக கூடாது? இந்த விஷயத்த யாருக்குமே தெரியலையே. இப்ப ஒரே ஒரு தமிழ் அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு தமிழ் தான் இருக்காரு, ஒரு இந்தியன்ஸா ஒருத்தர் முகத்தை காமிச்சுட்டு எல்லாம் சுத்தி பார்த்தா வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க எல்லாரும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளே நம்ம நினைச்சுக்கிட்டு இது டஃப்பான உலகம், நம்ம வந்து உள்ள மோத முடியாது, இது பெரிய உலகம், இது பெரிய கப்பல், இதெல்லாம் நம்மள போகவே முடியாது அப்படி நினைச்சா கடைசி வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்க போறோம். இல்லங்க இது உலகம் ஃபுல்லா பாருங்க. நான் பாருங்க ஒரே வருஷத்துல அவர் குறைச்சி சொல்லிட்டாரு, ஆனா நான் வந்து 7 நாள் 8 நாள் இந்த இன்க்ரூஸ்ல சுத்தியாச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் தி ப்ரூஃப் அந்த வீடியோஸ்ல இருக்கு எல்லாமே. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் தயவு செய்து இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து புது இதே ப்ராடக்ட் பேஸ் வச்சுக்கலாம். பொதுவா சொல்றேன், யாரா இருப்பீங்க ப்ராடக்ட் பேஸ், அது நான் தப்பா சொல்லல, ஆனா பொதுவா சொல்றேன், அது வந்து ஒரு ரூல்ஸா சொல்றேன். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்கிறோம், ரெண்டாவது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வித்தாதான் நம்மளுக்கு காசு, அதுக்கப்புறம் அவங்க கீழே கீழே போனாதான் காசு. அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு கீழே நம்ம இருப்போம் பாத்தீங்களா. ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க எங்க ஜப்பானுக்கு போறதுக்கு வந்து இப்ப என்ன மாசம் இது அக்டோபர் மாசம். இப்ப நம்ம 8ஆம் மாசம் போறோம் வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் 2026ல நம்ம 8ஆம் மாசம் நம்ம போறோம் வச்சுக்கலாம். அப்ப இந்த 9 மாசமா நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும், நம்ம ஜப்பானுக்கு போறோம் 8ஆம் மாசம், 8 மாசம் கழிச்சு நம்ம மாசம் தமிழ் முறையில கட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஏன் பேங்க்ல போட்டா டபுள் ஆகாது, ஏன் வந்து இங்க வச்சா டபுள் ஆகுது? அப்ப பாருங்க அப்படியே போக போக நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு குறை கூட இல்லைங்க. எல்லாத்தையும் பாத்துருங்க என்னுடைய சர்வேல பார்க்கும்போது. இப்ப பாருங்க உலகத்திலே ட்ரஸ்ட் டிராவல்ஸ் நீங்க மாசம் வந்து $100 கட்டுறீங்க, அவன் ஒரு $100 போடுறான். சரிங்க, இந்த மாசம் கட்டும்போது அவன் எடுத்துட்டு ஓடிட்டானா? அப்ப அதுக்கு பாருங்க அழகான ட்ரஸ்ட் டிராவல்ஸ் உலகத்திலேயே கப்பலுக்கு தான் முதல்ல இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் மனிதனுக்கு கொடுத்தாங்க. அப்ப அவன் பாருங்க அழகான ஒரு இன்சூரன்ஸை நம்மளுடைய கம்பெனியே ஏதாச்சும் எதனா ஏமாற்றம் இருந்துச்சுன்னா ட்ரஸ்ட் டிராவல்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. உங்களுடைய பணத்தை முழுமையா கேரண்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு சைன் அப் பண்றீங்க, ஒரு எனக்கு விருப்பம் இல்லைன்னா 40 டேஸ்ல உங்களுக்கு மணி ரிட்டர்ன் பேக் கொடுத்துறாங்க, அதையும் கொடுத்துறாங்க. அப்ப எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயத்த. ஏன்னா நீங்க அதே மாதிரி இப்ப வந்து நாங்க அறிமுகப்படுத்திட்டோம், எங்க கிட்ட கூட நீங்க காசை கொடுக்க தேவையில்லை, நீங்க சொந்தமா பேமெண்ட் பண்ணிக்கலாம், அவங்களே சொந்தமா ரிசீட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கிறதால தான் இந்த விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரோம். ஏன்னா நம்ம பாருங்க பொதுமக்கள் யாராவது இருப்பாங்க, எனக்கு ஒரு 10 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, சந்திரன் ஓகே உனக்காக நான் வரேன், சந்திரன் உனக்காக நான் வரேன் சந்திரன். அந்த மாதிரி எத்தனை பிசினஸ் நான் போனாலும் தலைவன் போறான், ஓகே பரவாயில்ல சந்திரன் போனா ஒரு விஷயமா இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே என் கூடிய பின்தங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த தலைவன் என்ன செய்வான், யோசிச்சு நிதானமா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, ஏன் ஒரு கரெக்டான ஒரு ட்ராக்கை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்க கூடாது சொல்லிட்டு தான் இந்த இன்க்ளூஷன் நான் தேர்ந்தெடுத்தேன். கூட இது வரைக்கும் சார் சும்மா சொல்ல, இது வரைக்கும் அந்த ஒரு சம்பளம் அவர் தெளிவா அந்த பேச்சு நெக்ஸ்ட் போயிட்டாரு. வார சம்பளம் 5 பேர்த்த நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சார் 5 பேர்த்துக்கு 5 விதமான சம்பளம் சார். அந்த ஒரே 5 பேர்த்துக்கு நீங்க 10 வருஷமா அந்த 5 பேர் இருந்தாலே போதும், நீங்க வேற யாருமே செகண்ட் லெவல். நீங்க பார்ட்னர்ஷிப்போ ஒரு பிசினஸ் மேனை வளர்க்கணுமோ எதுவுமே தேவையில்லை. நீங்க மெம்பர்ஷிப்போ ஒரு மக்களை நீங்க ஒரு டிராவலிங் பண்றதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்க கொடுத்துட்டாலே உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு சம்பளம் இன்கம் கிடைச்சிக்கிட்டு தான் சார் இருக்கும். ஏன்னா நாங்க அனுபவமா நான் சொல்றேன், அந்த 5 பேர்த்துக்கு வந்து உடனே 24 ஹவர்ஸ்ல சம்பளம் கொடுக்கறது, அடுத்த வாரத்துல வீக்லி மேட்சிங் போனஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல்லா போனஸ், உங்களுடைய சேல்ஸுக்கு தனியா ஒரு போனஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு பெரிய குரூப் வருது லெவல்ஸ், அதுக்கு தனியா கொடுக்கறது, எல்லாமே அந்த ஒரே மாசத்துல கிடைக்குது சார். அதுக்கு மெயின் காரணம் லீடர்ஷிப். நான் இப்போ மார்க்கெட்டிங் டைரக்டரா இருக்கேன். நான் இந்த மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆகிறதுக்கு டஃப்பான இருந்துச்சு மலேசியா. ஆனா இன்னைக்கு நான் இங்க பார்க்கும்போது மக்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா. நீங்களாம் வந்து உட்காந்துருக்கீங்க, எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கும், எல்லாம் வந்து இவ்வளவு உட்காந்துருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா முதல்ல நம்ம மலேசியால இன்க்ளூஸ்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
அதே மாதிரி இதுக்கு நாங்க கூட இருந்து மூலியமா நாங்க சப்போர்ட் பண்றோம். எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் நீங்க விஷயம் கேட்கலாம். பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து எல்லாமே என்னென்ன சைன் அப் பண்றதோ இல்ல க்ளோசிங் பண்றதோ எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு நாடு இல்லைங்க, நீங்க பல நாட்டுல நீங்க சைன் அப் பண்ணலாம். நீங்க இந்த விஷயத்தை இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நாட்டுல தான் பிசினஸ் பண்ண முடியும். ஒரு பிசினஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீலங்காவில சைன் பண்ணலாம், லண்டன்லயும் சைன் பண்ணலாம், எந்த நாட்டுல வேணா சைன் அப் பண்ணலாம். இப்ப பாருங்க 194 கண்ட்ரீஸ்ல வந்து பெரிய லெவல்ல போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரேங்கிங், அதையும் நான் கேட்டேன். விஷ்ணு இப்பதான் இன்னும் பிசினஸ் தரது இப்பதான் பெரிய லெவலில் கொண்டு வந்து சும்மா ஒரு டிராவல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? உலகத்திலேயே டிஎஸ்எல் நீங்க சொந்தமா உங்க போன்ல போயிட்டு செட்டிங் கூட கிடையாது, உங்க போன்ல போயிட்டு டிஎஸ்எல் டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க்ல நீங்க தட்டிங்கன்னா ரேங்கிங்கே 39வது ரேங்க்ல இருக்கு உலகத்திலேயே 100 லிஸ்ட்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி அடிக்கிட்டே போலாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு ஊபர் எப்படி ஒரு ஆப்ஸை உருவாக்கி அந்த காரியம் மக்கள் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி கடல் வழி பயணத்துல உள்ள கப்பலை எல்லாத்தையும் ஒரு இன்க்ளூசிவ் ஒரு ஆப்ஸை ரெடி பண்ணி அப்படி கனெக்டட் பீப்புளா நீங்க இப்ப இது உள்ள நுழைஞ்சிட்டீங்க வச்சுக்கலாம். அந்த மெம்பர்ஷிப் ஆயிட்டு எங்களோட கேட்க தேவையில்லை, எங்கெங்க கப்பல் நிக்குது, எந்தெந்த டிராவலிங் நடத்திக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த பேக்கேஜ் நம்ம எடுத்துக்கலாம். நாங்க டிராவல் நடத்தல தெரியுமா? இப்ப பாருங்க டிராவலிங் நடத்தி நினைச்சிருப்பாங்க. ஆனா டிராவலிங் நடத்தல, எனக்கும் அதுல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒரு தூதுவனா வந்திருக்கேன், நான் ஒரு மெசேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அந்த மெசேஜ்ல பாத்தீங்களா, நீங்களே சொந்தமா டிக்கெட் போடலாம், உங்களுக்கு சாப்பாடு 5000 பேருக்கு அவன் சமைச்சிருப்பான். டிராவலிங் நாங்க நடத்தல, எனக்கு வேற எந்த டென்ஷனும் இல்லை. நானும் உங்க கூட ஹாப்பியா பேக்கை தூக்கிட்டு போவேன். அவ்வளவுதான், முடிச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வில்லங்கமே இல்லாம ஒரு பிசினஸ் எங்க இருக்கும் நீங்க சொல்லுங்க? அதே மாதிரி டிராவலிங் போனா நம்மள அடிமையா வச்சிருப்பாங்க. நீங்க இத்தனை மணிக்கு சீக்கிரம் வந்துடணும், இப்படி திரும்பணும், 1/2 மணி நேரத்துல நிக்கணும், டக்குனு பஸ்ல ஏறுங்க, திருப்பி வாங்க போங்கன்னுவாங்க. ஆனா இதுல இண்டிபெண்டன்ட், நீங்க எப்போ வேணா நீங்க போலாம், நீங்க அடுத்த மாசமே கிளம்பலாம், எப்படி வேணா பண்ணலாம். முழுமையான ஒரு சுதந்திரமான பிசினஸ்னா இந்த இன்க்ளூசிவ் பிசினஸ் தான். இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அனுபவமா நான் பேசுறேன். இப்போ ஒரு யூடியூப் போடுவாங்க, நீங்க பாருங்க. அந்த மலேசியால யார் என்னென்ன பணம் எடுத்தது, யார் டிராவலிங் பண்றாங்க, எல்லாருமே ஒன் ஆஃப் தி ப்ரூஃப் அது உள்ள வர மாதிரி. நீங்க போயிட்டு இன்க்ளூசிவ் மலேசியா தட்டுங்க, முடிஞ்ச அவ்வளவுதான். அப்ப அதனால வந்து நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய பிராண்டிங் நீங்க வெளியே கொடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எல்லாத்துக்கும் போட்டோ பிடிச்சி நீங்க இப்பதான் அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்ப முடியும். தமிழ்ல அழகா வீடியோ செஞ்சிருக்கோம், எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வராங்களோ இல்லையோ, என்ன பேசுறாங்களோ இல்லையோ, ஒரு வாட்டி ஒருத்தங்க கப்பல்ல ஏறிட்டாங்க வச்சுக்கலாம், அந்த ஆலமர கப்பல்ல, அதோட அவங்களோட அதுல அடிமை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அடிமையானவன் தான். ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம நடிக்கிறோம் நிறைய விஷயத்த, இதுதான் உலகம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிணத்து தவளை மாதிரி. நீங்க உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க இதுல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுதான் உலகம் நீங்க நினைப்பீங்க. ஆனா இலவசமா எல்லாமே, அதுக்கு முழுக்க காரணம் மோட்டிவேஷன். ஓகேங்களா? உங்களுடைய திறமை, ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? இது வரைக்கும் அமைதியா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் தவறா பேசியிருந்தா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. Inclusive. India. Okay.